இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். கான்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. புதுச்சேரி ஊர்காவல் படையினருக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் 4229 தேர்வர்கள் தேர்வை எழுதினர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 3034 ஆண் தேர்வர்களும் 1195 பெண் தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதினர். தேர்விற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். வேறு மையங்களில் தேர்வு எழுத முடியாது. நுழைவு சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு மையத்தின் நுழைவு வாயிலில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. மேலும் கைரேகை, வருகை பதிவு ஆகியவற்றை சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்பட்டனர். தேர்வர்கள் கருப்பு வண்ண பால்பென் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றும், கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சாதனங்களை தேர்வு நேரத்தில் வைத்திருப்பவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நடைமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு தேர்வு அறைகளும் CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். மேலும் அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை, வருகை பதிவு செய்யப்பட்டு சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.